தனுவின் காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரியின் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு வித்திட்டவர் நம் எழுதுகோளின் நாயகர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் நினைவு கூறுகிறது இந்த தனுவின் காவியம். தலைவர் கலைஞர் உலக தமிழினத்தின் அடையாளம், 7 கோடி தமிழனின் ஒற்றை உருவம், நெஞ்சுக்கு நீதி தந்த நெருப்பு பாசறை, எழுத்தால் ஆட்சியை அசைத்த இமாலய தலைவர், அந்த கம்பீர தலைவர் இன்று இல்லையாம், காற்றுக்கே மரணமாம். கலைஞர் மறைந்தார் என்று ஊடகங்கள் கத்திய போது காவிரி மருத்துவமனையின் எதிரே தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் நம் தமிழ்த்தாய். தலைவா தலைவா என்கின்ற சொல்லுக்கு இறுதி பொருளே நீ அல்லவா. பிறப்பு இறப்பு என்று முடித்துவிட முடியாது உம்மை. ஆம், ஏனென்றால் நீங்கள் அடித்தட்டு மனிதனின் அசுர பாய்ச்சல். அழுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பீறி கிளம்பிய அக்னி ஆறு, சூடு வற்றிய தமிழுக்கு சுட சுட தமிழ் செய்த சூரிய கொப்பரை நீர் தலைவா. இன்னும் எத்தனையோ சொற்களால் உம்மை வர்ணிக்கலாம். இருந்தும் எம் நாவில் எழும்பிய ஒரு சில வரிகளை உம் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றேன் இந்த 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரி.